இங்க தயாராக இருக்க வேண்டாம் போலீஸை குறைக்க சொன்னது யார்? செந்தில் பாலாஜி. இந்த நெரிசல்ல சாவா 3 பேர் 4 பேர் சாவட்டும் அப்படின்னு பிளான் பண்ணது யாரு? செந்தில் பாலாஜி. இது கொலைங்க, 40 பேர் திட்டமிட்டு கொலைங்க. அது விபத்து இல்ல, இது விபத்தா? இது தெரிஞ்ச ஒருத்தர் மயக்க படைறான், சைகை காட்டு போயிருந்தோம்னா இந்த இத்தனை பேர் சாவு 40 சாவு விழுந்திருக்காது இல்ல? அப்புறம் நீ குழந்தைங்க பொதுமக்களும் செத்துருக்க மாட்டாங்கல்ல? அங்க செந்தில் பாலாஜியோட திருவிளையாடல் நடந்திருக்கு, இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. மற்ற இடத்துல நடக்காம இருந்தது, இங்க மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதே கூட்டம் அங்கேயே தான் வந்தது, இதே கூட்டம் நாமக்கல்லையும் வந்தது, அங்கெல்லாம் போச்சு. ஆனா கரூர்ல வரும்போதுன்னா செந்தில் பாலாஜியோட திருவிளையாடல் கண்டிப்பா இருக்கும். அதுல முப்பது விழாவை கவுண்டர் பண்றதுக்கு போறாங்க. கரூர்ல கூட்டம் சேர்ந்துடக்கூடாது, இவங்க கரூரை செந்தில் பாலாஜியை காலி பண்ணணும், 30 விழாவை காலி பண்ணணும் தானே அட்வான்ஸ் டேட்ல போறாங்க. எங்க தேதி மாத்தி போறாங்க. கரூர் ஆக்சுவல் ஷெட்யூலே இல்லையே உங்களுக்கு. பதினஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கொலை நடந்து. இதை நான் விபத்தினே சொல்ல மாட்டேன், கொலை தான் சொல்லுவேன். இது திட்டமிட்டு ஆளுங்கட்சியும் தாவேகாவும் செய்த சரி செயலால அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் பச்சளை குழந்தைகள் இறந்திருக்கு தான் சொல்லுவேன். ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கரூர்ல நடந்த பெரும் துயரம், டிவிகே விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல 39 பேர் உயிரை விட்டுருக்காங்க, இறந்திருக்காங்க. 52 பேர் மருத்துவமனையில் இருக்காங்க. அதுல 2 பேர் சீரியஸான நிலையில கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புல இருந்தும் சோசியல் மீடியாக்கள்ல முன்வைக்கப்படக்கூடியது ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, கூட்ட நெரிசல்ல விஜய்யுடைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல கூட்டம் கூடியது. இந்த அடிப்படையில தான் அங்கு நெருக்கடி ஏற்பட்டு மக்களுடைய நெருக்கடி ஏற்பட்டு அதன் மூலமா உயிரிழந்தாங்க அப்படின்னு தகவல்கள் ஒரு சைடு முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் இது திட்டமிட்ட சதி, இதுல ரூலிங் பார்ட்டியுடைய பங்கு இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களும் இந்த சோசியல் மீடியாக்கள்ல முன்வைக்கப்படுகிறது. என்ன நடந்தது இந்த சம்பவத்துல? தம்பி விஜயோட கட்சியோட தாவேகா கட்சியோட அடிப்படை குறை தெரியாதவர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. சினிமாக்காரன் இருந்தா இப்படிதான் கட்சி நடத்துவான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த மாதிரியே நடந்துச்சு. அவர் முன்னிருந்து நடத்துறாரு, குஷி ஆனந்தம் புஷி ஆனந்தம் எதோ நடத்துறாரு. அவர் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும், அங்க இருக்கிற கமிஷனரை போய் பார்த்துருக்கணும், அங்க இருக்கிற ஜேசி பார்த்து இதெல்லாம் நாங்க இந்த இடத்துல எங்க வாகனத்தெல்லாம் இந்த இடத்துல நாங்க பார்க் பண்றோம், இவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு பேரிகார்டு வச்சிருக்கிறோம், இவ்வளவு இது வச்சிருக்கிறோம். இது எல்லாத்துக்கு மேல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது காவல்துறை முழுமையா நம்ம நம்ப மாட்டாங்க, புரட்சி தலைவர் அம்மா. ஏன்னா அம்மாவுக்கு நான் பாதுகாப்பு படை பேரவையில் இருக்கும்போது அம்மாவுக்கு பச்சை டார்க் கிரீன் லைட் கிரீன் சட்டை பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். எதிர்கட்சியா இருக்கும்போது அம்மாவுக்கு நான் கொடுத்துருக்கேன். விஜய்க்கும் பாதுகாப்புக்கு பவுன்சர்கள் அதிகாரம், அவருக்கு மட்டும் தாங்க பாதுகாப்பு. கோட்டு தொண்டனுக்கு பாதுகாப்புக்கு தொண்டர் படை இருக்கணும் இல்ல? தாவேகால தொண்டர் படை குண்டர் படை கூட இருக்கு இல்லையா? அவருக்கு குண்டர் படை இருக்குது, யாருக்கு? விஜய்க்கு. இங்க தொண்டனை காப்பாத்துறதுக்கு தொண்டர் படை வேணும் இல்லையா? வந்த தொண்டனையும் மக்களையும் பாதுகாத்துக்கு குறைஞ்சது 1 லட்சம் பேர் வந்திருக்காங்க. எங்க ஆனா டிஜிபி தவறா கணக்கிட்டு சொல்றாரு. இவங்க 27,000 பேர் 27,000 தப்பா சொல்றாரு. ஏன்னா முதலமைச்சரை போலீஸ் திசை திருப்பதி 28,000 பேர் தானே. ஆனா 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க நம்ம நாமக்கல்லே பார்க்க முடிஞ்சது. இது எங்க? நாமக்கல்ல. ஆமா, நாமக்கல்ல விஜய் சைடுல இருந்து முதல்ல என்ன நடிகர் விஜய் சைடுல இருந்து என்ன தப்புனா, அவர் புரட்சி தலைவர் கிடையாது முதல்ல. அதே மாதிரி இங்கிருந்து 8:45 அங்க அப்பாயின்மெண்ட் எழுதி கொடுக்குறாங்க. எங்க? நாமக்கல்ல 8:45 காலையில 8:45 இருக்கணும். அவர் சென்னையில 8:45 வீட்டுல இருந்தே கிளம்பல. இல்ல என்ன காரணத்துக்காக இப்படி டைம் லேட் ஆகி இது மாதிரி ஜனத்தை காமிக்கணும், கிரௌட காமிச்சு இந்த நெரிசலை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான அரசியல் ஸ்ட்ராட்டஜியா இந்த புஷி ஆனந்த் வகுக்கிறாரு. அவர் கூட இந்த ஜான் ஆரோக்கியதாஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து, ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் இந்த மார்ட்டினோட மாப்பிள்ள ஆதவ அர்ஜுனா, இவங்க எல்லாம் அரசியல் அனுபவமே இல்ல. அதுல ஒருத்தருக்காவது அரசியல் அனுபவம் இருக்குதுன்னா 3 பேருக்குமே இல்ல. இதுக்குதான் ஒரு பிரபல டிவி மூலியமா அணுகி எனக்கு பண்டுட்டியார் கொடுங்க, எங்களுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆள் இல்ல, எங்களுக்கு பண்டுட்டியார் வர வச்சு கொடுங்க. பண்டுட்டியார் கிட்ட பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் 99% அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொன்னாரு, புஷி ஆனந்த் வராருனாரு. புஷி ஆனந்த் நம்பி எல்லாம் நான் கட்சிக்கு வர முடியாது, வீட்டுக்கு அண்ணன் பண்டுட்டி ராமச்சந்திரன் என்ன சொன்னாரு, விஜய் அப்ரோச் பண்ணிட்டோம், அவரோட அப்ரோச் எங்கிட்ட ப்ராப்பரா இருந்ததுன்னா நான் அவங்களுக்கு
அவங்களுக்கும் ஆலோசகராக இருக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேட்டு தாவேக்காக்கும் ஆலோசனை இருக்கிறதுக்கு எப்படி முடிவு பண்ணணும் நான் பண்றேன். ஆனா விஜய் வந்து என்கிட்ட கேட்கணும். தியாகத்தளி சின்னமா எப்படி கேட்டாங்களோ, ஓபிஎஸ் வந்து என்கிட்ட வீடு தேடி வந்து கேட்டாங்களோ, அதுக்கு மாதிரி இவங்களுக்கும் நான் ப்ராப்பரான ஆலோசனை வழங்குறேன். அதுக்கு உதாரணத்துக்கு 2-3 விஷயம் சொல்லாரு. என்ன நீங்க கொடுத்துட போறீங்க ஆலோசனை கேட்டதுக்கு, இவங்க வந்து ஒரு வேட்பாளரை போடுவாங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறோம், அவங்களாம் திமுக உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடும். மாவட்ட செயலரை போடுவாங்க, எலெக்ஷன் நேரத்தில் அவன் காணாம போயிடுவான். இதெல்லாம் திமுக எதிர்கட்சி வந்து விளையாடுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து கிட்ட இருந்தோமா இன்னாரம் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து புரட்சி தலைவர் எப்படி கொண்டு வந்தாரு, அரசியல்வாதிகளை உள்ள நிரப்பினாரு. அதுக்கப்புறம் தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களை ப்ரொமோட் பண்ண. எடுத்து அடுப்புலேயே ரசிகர் மன்றத்தை தூக்கி வந்து உட்கார வைக்க முடியாது, அவங்கள வச்சு ஆட்சி பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியாது, அவங்க விலை போயிடுவாங்க ரசிகர்கள்லாம், திமுக பர்ச்சேஸ் பண்ணிடும். இதெல்லாம் வந்து நான் விஜய் கிட்ட பேசணும், அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி பெசன் நகர்ல அண்ணன் பண்டுட்டியார் 3 நாள் அவர் மகன் வீட்டுல காத்திருந்தாரு. யாரு இவங்க வரன்னு சொல்லி வரவே இல்லை. அதனால அனுபவம் வாய்ந்தவங்க யாரும் அங்க இல்ல. புஷி ஆனந்த் வாங்கினாங்க ஒரு இடத்துல. நம்ம ஃபர்ஸ்ட் 2:30 மணிக்கு 3 மணிக்கு இங்க வராரு. எங்க 12 மணிக்கு கரூர்ல வந்து ஷெட்யூல் போறது, இங்க 10, 9, 8:45 ஷெட்யூல். நாமக்கல்ல எந்த ஷெட்யூலையுமே விஜய் தம்பி விஜய் வந்து கீப் அப் பண்றது இல்ல. சினிமா மாதிரி சினிமாக்கார மாதிரி அதுவும் லேட்டா வர்றது போறது. இதுனா ஷூட்டிங்கா இது உன் இஷ்டத்துக்கு வரது, உனக்கோசம் எல்லாம் ஹீரோ வரான்றது காத்துனது. காக்க ஜனங்க வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருப்பாங்க. இங்கேயே உனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம டிவி எல்லாம் பார்த்தோம். 15க்கு மேற்பட்டவர்கள் மூச்சு திணறல திணறி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. எங்க நாமக்கல்ல. இது நடந்த உடனே நீ அங்க உஷாரா இருக்கணுமா இல்லையா? ஒரு தலைவர் மைக்க ஏறணும்னு நீங்க எல்லாம் டிசிப்ளினா இருந்தா நான் பேசுவேன், இல்லைன்னா பேசாம கையாட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா அந்த கண்ட்ரோலிங் உங்க கட்சி தோணுனா உன்னால பொதுமக்களையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த எபிலிட்டி தகுதி உங்க கையில விஜய் கிட்ட இல்ல, அந்த புஷி ஆனந்த் கிட்ட இல்ல. காவல்துறை அப்புறம் வரேன். என்னடா இவங்களே ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எங்க கோட்டை விட்டாங்கிறது வரிசைப்படுத்துறேன். குடி தண்ணீர் இல்ல, சாப்பாடு வசதி இல்ல, கழிவுநீர் போகிறதுக்கு எந்த வசதியும் இல்ல, டாய்லெட் வசதி இல்ல, எதுவுமே இல்லாம நீ எதுக்கு ரோட் ஷோ நடத்துற? இல்ல பிரச்சாரம் அப்படின்னா ஒரு வேன் பிரச்சாரம் பண்ணா எந்த கட்சிகளுமே இந்த ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. மாநாடு அப்படின்னா இந்த ஏற்பாடு நான் தான் சொல்றேன். நீங்க பிரச்சாரத்தையே மாநாடுன்ற பதில் பிரச்சாரத்தை மாநாடா மாத்துறீங்க, கன்வெர்ட் பண்றீங்க, உருமாற்றம் செய்திருக்கிறீங்க. காலையில 11-9 மணிக்கு வந்த ஜனங்க நைட்டு 7:45 மணி வரைக்கும் கரூர்ல காத்துட்டு இருக்காங்க. நீ தவறான ஷெட்யூல குத்துதான் காத்துட்டு இருக்கிறான். நீ கரெக்டான ஷெட்யூல உனக்கு ஷெட்யூல் டைம் போக தெரியாது. அவனுக்கு மக்கள் இதுல நீதி போடான்றதுக்கு காமிக்கிறது தானே நீ லேட்டா வர. இல்ல இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சரி, அவங்க வந்து 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு கொடுத்தாலும் அதே நேரத்தில் நீங்க சொன்னது போல லட்சம் கூடுறாங்க அப்படின்னா ஐஎஸ் ரிப்போர்ட் காவல்துறைக்கு போயிருக்கும். காவல்துறை வந்து இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில முதலமைச்சர் நல்லா ஆட்சி பண்ணா கூட காவல்துறை அவர் ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல. காவல்துறை முற்றிலும் இந்த உளவுத்துறைன்றது கலைஞர் ஐயா சொன்ன மாதிரி ஈரல் கெட்டு போய் கிடக்குது காவல்துறையில. கலைஞர் ஐயா சொன்னார், நாங்க சொல்லல. ஏடிஎம்கே ஆட்சியை பார்த்து அம்மா ஆட்சியை பார்த்து அவர் சொன்னார் ஈரல் கெட்டு போச்சுன்னார் கலைஞர் ஐயா. அதை விட மோசமா ஈரலே அழிஞ்சு போச்சு, அழிவு போச்சு காவல்துறை. உளவுத்துறைன்றது ஒரு துறையே இல்ல. இங்க எங்க இருந்து இல்லாம இருக்குது காவல்துறையில. அதோட பொறுப்பு மிக்க ஒரு டிஜிபி அதுவும் புதுசா வந்திருக்காரு சங்கத்தி வாழ்ச்சவர். அதுக்கப்புறம் ஒரு முதல் முறையா மக்கள் இடத்துல வந்து பேட்டி கொடுக்குறாரு. பொறுப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் ப்ளீஸ் பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் பொறுப்பு தமிழ்நாடோட டிஜிபி முதல் பொறுப்பு. இதுல முதல் குற்றவாளி தமிழ்நாடோட டிஜிபி. ஒரு விஜய்க்கு ஒரு இடம் பாக்குறோம், நாகப்பட்டினம் பாக்குறோம், திருச்சி பாக்குறோம். அவங்க புதுசு கட்சி ஆரம்பிச்சவங்க, அவங்களுக்கு எவ்வளவு கூட எவ்வளவு மெஷர்மெண்ட் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் கூட அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு விஜய் கட்சியில ஒரு ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ கரெக்டா மெஷர் பண்ணுவான். இவ்வளவு அவனுக்கு அதுக்கு அந்த மெஷர்மெண்ட் கூட அவனால எடுக்க முடியாது. புதிதாக ஆரம்பிச்ச கட்சி அதனால தெரியல. நீ தானே உன்னிப்பா கவனிச்சிருக்கணும். காவல்துறையோட டிஜிபி கேட்கறாங்க. இல்ல மக்கள் முன்வைக்கக்கூடியது அதுதான். என்னன்னா வந்து காவல்துறை கோட்டை விட்டுருக்காங்க, ஏன் பாதுகாப்பை கொடுக்கல அப்படின்னா பெருவாரியான மக்கள் வந்து கமெண்ட்ஸ் மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது காவல்துறை அங்க செந்தில் பாலாஜியோட திருவிளையாடல் நடந்திருக்கு, இல்லன்னு மறுப்பதற்கு இல்லை. மற்ற இடத்துல நடக்காம இருந்தது, இங்க மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதே கூட்டம் அங்கேயும் தான் வந்தது, இதே கூட்டம் நாமக்கல்லையும் வந்தது, அங்கெல்லாம் போச்சு. ஆனா கரூர்ல வரும்போது செந்தில் பாலாஜியோட திருவிளையாடல் கண்டிப்பா இருக்கும். அதுல காவல்துறை டிஜிபி ஃபர்ஸ்ட் 2000 இல்லைங்க 500 பேருக்கு மேல இல்லையே அப்படின்னு சொன்னா, ஆமா ஒரு டிஜிபி பொது வழியில பிரஸ் மீட் கொடுக்கும்போது 2000 போய் சொல்றாரு. ஒரு டிஜிபி போய் சொல்லக்கூடாது. டிஜிபின்றது எந்த ஆட்சிக்கும் சமமானவர், ஒரு கட்சிக்கு அப்பால் பட்டவர். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்க்கு பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இப்போ ரூலிங் பார்ட்டி தான் இதுக்கு காரணம். இதன் பின்னணியில வந்து சதி நடக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை தான் தாவேகா சர்க்கிள் முழுக்க 90% தப்பு யார் மேலனா புஷி ஆனந்த் மேல தான் தப்பு சொல்லுவேன். இன்னும் இந்த தமிழக முதலமைச்சர் வந்து செய்ய தவறியது ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லா பொதுமக்கள் நாலுல இருந்து எல்லாருன்னா. இது வரைக்கும் புஷி ஆனந்த கிட்டத்தட்ட 40 பேர் 40 பேர் இறந்திருக்காங்க. அதுல பச்சளம் குழந்தைங்க 1 வயசு 2 வயசு குழந்தைங்க காவல்துறை அலோ பண்ணிருக்கவே கூடாது. இல்ல ஏற்கனவே வந்து டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாருமே வர வேண்டாம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொடி கம்பங்கள்ல ஏறுவது, மின் கம்பங்கள்ல ஏறுவது, கட்டடங்கள்ல ஏறுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. போலீசாருடைய பர்மிஷன் இல்லாத இடங்கள்ல கட் அவுட் வைக்க கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தல் இந்த கரூர் நாமக்கல் பிரச்சாரத்துக்கு வந்து
முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லாரும் வச்சானுங்களே, யார் தடுத்து வச்ச மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? முதல்ல 40 பேர் சாவுக்கு காரணமானவன விஜயை பார்த்து கேட்கறேன். அக்கௌண்டபிலிட்டி பாத்துற சினிமால, பொறுப்பின்மையை பத்தி பேசுற சினிமால இது வரைக்கும் நீ அந்த புஷி ஆனந்த கட்சி வந்து நீக்கி இருக்கணுமா இல்லையா? பொதுச்செயலாளர் பதவி வந்து இன்னும் அப்புறப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? நீ நல்ல தலைவர் அம்மாவா இருந்தா, அது ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, செங்கோட்டையனா இருந்தாலும் சரி, அது செந்தில் பாலாஜா இருந்தாலும் சரி, முதல்ல கட்சியை விட்டு யாரை எடுத்திருப்பாங்க? அதுக்கு பொறுப்பானவர்களை கட்சியிலிருந்து நீக்கிருப்பாங்க, பதவியிலிருந்து இறக்கம் செய்திருப்பாங்க. இது வரைக்கும் தாவேகா யார் செய்யல, விஜய் யார் செய்ய மறுக்கிறாரு. இல்ல தாவேகா சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆளும் கட்சியுடைய திமுகவுடைய சதி, அவங்களுடைய இயலாமை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. திமுக மேல என்னங்க சதி? இதுல காவல்துறை சிறப்பா செயல்படல, பாதுகாப்பு கொடுக்க முடியும். செந்தில் பாலாஜியுடைய நீங்க வந்து மாநாடு நடத்தணும்னா பாதுகாப்பு கொடுக்கலாம். நீங்க நான் ரோட்ல போறேன், ரோட் ஷோ நடத்துற, வேன் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றீங்க. வேன் பிரச்சாரம் நீங்க மாநாடு மாதிரி திட்டமிட்டு மாத்துறீங்க. நீங்க மாத்தது காவல்துறை, உளவுத்துறை, கோட்டை விட்டது நான் அக்செப்ட் பண்றேன். ஒரு இடத்துல பார்த்தோம் நாமக்கல்ல, அடுத்த இடத்துக்கு வரதுல நீ காவல்துறை இங்க தயாரா இருக்கணுமா இல்லையா? இங்க தயாரா இருக்க வேண்டாம். போலீஸை குறைக்க சொன்னது யாரு? செந்தில் பாலாஜி. இந்த நெரிசல்ல சாவா 3 பேர் 4 பேர் சாவட்டும் அப்படின்னு பிளான் பண்ணது யாரு? செந்தில் பாலாஜி. கரூர்ல கூட்டம் சேர்ந்துடக்கூடாது, இவங்க கரூரை செந்தில் பாலாஜி காலி பண்ணணும், 30 விழாவை காலி பண்ணணும் தானே அட்வான்ஸ் டேட்ல போறாங்க. எங்க தேதி மாத்தி போறாங்க. கரூர் ஆக்சுவல் ஷெட்யூலே இல்லையே உங்களுக்கு. 30 விழாவை கவுண்டர் பண்றதுக்கு போறாங்க. அதுக்காக தொண்டர்படையும் கட்சியை வலுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி கட்சியை கண்ட்ரோல் பண்ணும். நாமக்கல்ல தலைவர், கட்சியோட தலைவர் பேசுறாருன்னா அங்க கரூர்ல போய் கூட்டத்தை சரி பண்ணி ஒயர் போட்டு கயிறு கட்டி பேரிகார்டு போட்டு சவுக்கு கட்டை வச்சு இதெல்லாம் செய்ய வேண்டிய அந்த கட்சியோட பொதுச் செயலாளருங்க, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருங்க புஷி ஆனந்துங்க. அந்த புஷி ஆனந்தையா கைது பண்ண சொல்லி ஒரு அரசியல் தலைவர் கூட பேட்டி கொடுக்க மாட்டான். ஏன் முதலமைச்சர் வந்து கைது பண்ண மாட்டான்? இப்போ வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணிய மாவட்ட செயலாளர், தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் மீது 4 பிரிவுகளின் கீழ இது போட்டிருப்பீங்க. என்ன வழக்கு போட்டிருப்பீங்க? கொலை வழக்கு போடுங்க புஷி ஆனந்த் மேலேயும் அந்த மாவட்ட செயலாளர் மேலேயும். இது கொலைங்க, 40 பேர் திட்டமிட்டு கொலைங்க. அது விபத்து இல்ல, இது விபத்தா? இது தெரிஞ்ச ஒருத்தர் மயக்கம் அடைகிறான், மயக்கம் அடைஞ்சவன தண்ணி கொடுக்குறாரு இவங்க தலைவர், தண்ணி எடுத்து போடுறாரு. அப்போ அவர் பேச்சை நிறுத்தினாரா? விஜய் நிறுத்திருந்தாரா? பேச்சை நிறுத்திட்டு சைகை காட்டு போயிருந்தாருன்னா இந்த இத்தனை பேர் 40 சாவு விழுந்திருக்காது இல்ல? அப்புறம் நீ குழந்தைங்களும் பொதுமக்களும் செத்துருக்க மாட்டாங்கல்ல? இது விஜய் மேல நீ கொலை போடணும், நியாயமா யார் மேல போடணும்? உனக்கு தெரியாம உங்க கண்ணு நடக்குது, ஆம்புலன்ஸ் வர வைக்கிற ஆளை ஏற்றி அனுப்புற, அதோட மீட்டிங் நிறுத்தினா அந்த ஒரு உயிரோட உயிர் நின்று போயிருக்கும், மிச்சம் 39 பேர் காப்பாற்றப்பட்டிருப்பான். செய்யலையே. இல்ல இப்ப இதுல எழக்கூடிய சந்தேகமே என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து அங்க நெருக்கடி ஏற்பட்டு இறந்தாங்க அப்படின்னா வந்து பல்வேறு மாநாடுகள் நிகழ்ச்சியில நாம பார்த்திருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயுடைய பிரச்சாரம் இறுதி கட்டத்துல சாரியாக 10, 20, 30, 38 அப்படின்னு சொல்லி மீடியாக்கள்ல வந்து செய்தி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இப்போ கொத்தாக அங்கு மனித உயிர்கள் சாகுறாங்க அல்லது காவு வாங்கப்படுகிறது அப்படின்னா பின்னணியில வந்து பெரிய சதி திட்டங்கள் அல்லது எப்படி இதை எடுத்துக்கிறது? எப்படி சதி திட்டம்லாம் இல்லைங்க, காவல்துறை மெத்தனமா செயல்பட்டு மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதே டைம்ல மருத்துவத்துறை, அரசு இயந்திரம் செத்ததுக்கு அப்புறம் மிக வேகமா செயல்பட்டு மிச்சம் இருக்கிறவங்களை காப்பாத்திருக்கு. அதை முதல்ல ஒரு பாராட்டு. தளபதி ஸ்டாலின் வந்து உறங்காம அவரோட 75 வயசுக்கு வேகமாக மீட்பு பணியை வந்து தமிழக அரசு மிக வேகமாக மின்னல் வேகத்துல பண்ணி, ஏன் சுனாமி வேகத்துல பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி போயிட்டாரு. திருச்சியிலிருந்து மகேஷ் 1 ஹவர்ல மகேஷ் பொய்யாமொழி போயிட்டாரு. ஹெல்த் மினிஸ்டர் முதலமைச்சர் வெடிகாத்தாலுக்குள்ள ரீச் ஆயிட்டாங்க. எதிர்கட்சி போறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற சேலத்துல இருக்கிற எதிர்கட்சி தலைவரால ரீச் பண்ண முடியல கரூருக்கு. ஆனா முதல்வர் வந்து பறந்து போய் மீட்பு பணியில எந்த குறையும் சொல்லல. ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில இந்த திராவிட மாடல் அரசு தோல்வி விட்டு தான் சொல்லணும். ஆனா இது திட்டமிட்டாத விஜய் வந்து திட்டமிட்டு பரப்புரை போற முதல்ல இப்ப பரப்புரைக்கு என்ன வேலை? ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களை நான் கேட்கிறேன். எலெக்ஷன் இல்ல, எப்போ இன்னும் 6 மாசம் 7 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. எல்லாருமே சொல்றாங்க, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எடப்பாடி ஐயா எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இப்ப வேன் பிரச்சாரத்துக்கு அலோவ் பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் பண்ணக்கூடாது. நோட்டிபிகேஷன் தேர்தல் அறிவிப்பு வந்தவன தான் நீங்க இந்த ரோட் ஷோ அதெல்லாம் மக்கள் பேர் பண்ணுவாங்க. இப்ப டெய்லி ஒருத்தர் ரோட் ஷோ பண்றாரு, டெய்லி ஒருத்தர் கூட்டத்தை போகிறீங்க, ஆம்புலன்ஸ் போக முடியல, மக்கள் குறித்த நேரத்தில் கல்யாணத்துக்கு போக முடியல, குறித்த நேரத்தில் சாவுக்கு போக முடியல. எது அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது. இது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இருக்கும்போது இது மாதிரி எல்லாம் இல்ல. மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கிறதுனால தான் இது மாதிரி அட்ராசிட்டி, அராஜகம், மக்கள் உயிர் போறது இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சரோட காவல்துறை வந்து கட் அண்ட் ரைட்டா இல்லன்னு சொல்லணும். முடியாது. ஈவன் தோ கோர்ட்டு கூட நான் கேட்கிறேன், மற்ற விஷயத்துல தானா முன் வந்து உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுக்குதுல, வழக்கு கையில் எடுக்கிறாங்கல்ல. ஆனா நானும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி கேட்கிறேன், எம் சதீஷ் சார் எல்லாம் கேட்கிறேன், நான் கேட்க மாட்டேன் கேட்கிறேன். நீங்களா இந்த வழக்கு ஏன் இன்னும் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கொலை நடந்து. இதை நான் வந்து விபத்தினே சொல்ல மாட்டேன், கொலை தான் சொல்லுவேன். இது திட்டமிட்டு ஆளுங்கட்சியும் தாவேகாவும் செய்த சரி செயலால அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் பச்சளம் குழந்தைகளும் இறந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். இது முழு பொறுப்பு தாவேகாவோட தலைவர் விஜய பொதுச் செயலாளர்
செயலாளர் புஷி ஆனந்தும் தான் ஏத்துக்கணும். இந்த பொறுப்புடைமையை பத்தி பேசுறீங்க, செயல்பாடு வரும்போது பண்ண மாட்டீங்க. இந்த ஒரு படம் நம்ம பார்த்திருப்போம், முதல்வன் படம் அர்ஜுன் சாரும் அந்த ரகுவரன் சாரும் உட்காந்து இந்த மாதிரி பேட்டி 1 to 1 பேட்டி எடுப்பாங்க. அப்போ சொல்லுவார் அவரு, அர்ஜுன் ஈஸியா கேட்பாரு, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, எப்பா நீ ஒரு நாள் வந்து உட்காந்து பாரு முதல்வர் நாக்காளி எப்படிப்பட்டது, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது, இது ஒரு முள் படுக்கை, நீ ஈஸியா வந்து பத்துட்டு போகலாம் நினைக்காதுன்னு. அது உண்மைதானே? நீ சினிமாவில் பேசுற டைலாக் அங்க இந்த ஏடிஎம் 10 ரூபாய் பாலாஜின்றது கரூர்ல தான் போய் பேசணுமா? இங்கிருந்து பேசினா டிவியில பேசினா மக்களுக்கு தெரியாதா அவர் 10 ரூபாய் பாலாஜி 20 ரூபாய் பாலாஜின்னு தெரியாதா அவருக்கு? நான் கேட்கறேன். நீங்க போய் இந்த மாதிரி பேசணும்னா அந்த ஆள் கலவரத்தை தூண்டுறதுக்கு என்ன போலீஸ் எண்ணிக்கையை குறைச்சிட்டான். யாரு அவர்? 2000 பேர் சொன்னது உண்மை, அலாட் பண்ணது 2000 பேர். ஆனா போன காவல் தெரியும் 500 பேர். டிஜிபி காலையிலே அது மறுத்தாரு. பாத்தீங்களா? 2000 இல்ல 500 தானே. ஆமா 500 ஒத்துக்கினார் டிஜிபி. இவ்வளவு 1 லட்சம் பேர் வரதுல 500 போலீஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க? பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.